எக்ஸாம்பிள் 1.21ல் 3 செட்டை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல இந்த செட்டை ஒழுங்காக எழுதிக்கலாம். சொல்யூஷன் A ஈக்குவல் டு 0 to 4 6 8. அப்புறம் பிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரைம் நம்பரு 11க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர். அப்போ 11க்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்குது? 2 3 5 7. சிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சுரல் நம்பரு 5ம் 5க்கு மேலே 9க்குள்ளே. அப்போ 5 6 7 8 ஈக்குவல் டு வரதுனால 5 சேர்த்துக்கிட்டேன். இது 9க்குள்ளே வரதுனால 8ஓட முடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி இல்லையா? பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏவோட யூனியன் பண்ண போகிறேன். சாரி, பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி என்னது? பியும் சிலையும் இருக்கிற காமன் டேர்ம்ஸு 5ம் 7ம் தான் இருக்குது இல்லையா? 5 7. இதை ஏவோட யூனியன் பண்ண போகிறேன். ஏவோட யூனியன் பண்ணால் ஏவோட சேர்த்து எழுதுனது. அப்போது 0 2 4 6 8 5 7. ஏ முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் இங்கேருந்து தான் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் பின்னாடி போங்க. அப்புறம் ஆர்ஹெச்எஸ்ஸு. ஆர்ஹெச்எஸ்னால் கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏவும் பியும் சேர்த்து எழுதலாம். முதல்ல பி ஏ எழுதிக்கலாம். 0 2 4 6 8. பியில் வந்தோன்னா ரிப்பீட்டேஷன் கூடாது. 2 வருது, 3 வரல, 3 5 வரல, 7 வரல. அப்புறம் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் சி என்னன்னு பாருங்கள். ஏ யூனியன் சி 0 2 4 6 8. இங்கே 5 6 வராது, 7 வரும். 5 7. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. காமன் டேர்ம்ஸ் மட்டும் எடுங்க. 0 2 4 6 8 5 7. அவ்வளோதான் சம்மது. எக்ஸாம்பிள் 1.24ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 செட்டை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நம்ம பண்ணலாம். முதல்ல செட்டை தெளிவாக எழுதிக்கலாம். சொல்யூஷன் பிங்கிறது என்னது? ஓல் நம்பரு. அந்த ஓல் நம்பரு 0க்கு மேலேயும் 10க்குள்ளேயும் இருக்குது இல்லையா? அப்போ 0க்கு மேலே என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10க்குள்ளே. கியூங்கிற செட் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள். கியூங்கிறது ஓல் நம்பர். ஓல் நம்பர் எதில் ஆரம்பிக்கும்? 0ல் ஆரம்பிக்கும் இல்லையா? 0 1 2 3 4. ஏன் 4ஓட முடிச்சிக்கிட்டேன்னா அந்த 5க்குள்ளே இருக்குது இல்லையா? அதனால் 4ஓட முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு ஈக்குவல் டு எண்ணுக்கு 0 போட்டால் என்ன வரும் பாருங்கள். 0 + 1. இது 2 × 0 0 + 1 = 1. அப்புறம் x ஈக்குவல் டு 2 பவர் 1 + 1. 2 × 1 2 + 1 3. x ஈக்குவல் டு 2 போட்டு போகிறேன். 2 + 1 = 4 + 1 5. x ஈக்குவல் டு 2 × 3 + 1 6 7. x ஈக்குவல் டு 2 × 4 + 1 9. அப்போது கியூங்கிற செட் எப்படி இருக்குது? 1 3 5 7 9. ஓகேங்களா? அப்புறம் ஆறுங்கிற செட் எப்படி இருக்குது? 2 3 5 7 11 13. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டால் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போகலாம். கியூ இன்டர்செக்ஷன் ஆர்னு என்னது? கியூலேயும் ஆர்லேயும் இருக்கிற காமன் டேர்ம்ஸ் இல்லையா? 3 5 7. P difference Q intersection R. இப்போ இதை தவிர்த்து, இந்த ரிப்பீட்டேஷன் தவிர்த்து 3 5 7 இருக்கு இல்லையா?
3 5 7 தவிர்த்து மற்ற எல்லாமே எழுதணும். 1 2 அப்புறம் 4 6 8 9 கவுண்ட் பண்ணிங்க. 9 நம்பர் இருக்குதாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? இதை நான் எழுதியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி, அந்த பிக்யூ எழுதிக்கலாம். இது எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு இல்லையா? ஆர்ஹெச்எஸ்க்கு வருவோம். ஆர்ஹெச்எஸ் என்னது? பி மைனஸ் கியூ இல்லையா? பி என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. கியூ என்னது? 1 3 5 7 9. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 9 7 5 3 1. பியில் இருக்கிற பேலன்ஸ் மட்டும் எழுதுங்க. 2 4 6 8. ஓகேங்களா? 2 3 4 5 6 7 8 9 கரெக்டு. அப்புறம் பி மைனஸ் ஆர் கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் ஆர். பி என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. மைனஸ் ஆர் என்னது? 2 3 5 7 11 13. 2 கட் பண்ணிக்கலாம், 3 கட் பண்ணிக்கலாம், 5 7. பியில் இருக்கிறது மட்டும் எழுதணும் இல்லையா? அப்போ 1 4 6 8 9. 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணோம்? யூனியன் பண்ணோம். யூனியன் பண்ண என்ன வரும் பாருங்கள்? பி டிஃப்ரென்ஸ் கியூ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஆர். ரெண்டு யூனியன் சேர்த்து எழுதணும். எழுதுனா 1 2 4 6 8 9. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.